பெயர்கள் பண்புகளுடைய பாடத்தில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளில் ஒன்று அர் ரஸாக் அர் ராஸிக். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சூரத்து தாரியாத் 56, 57, 58 வசனங்களில் அல்லாஹ் சொல்கின்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்ததன் நோக்கம் அல்லாஹுவை வணங்குவதற்காக தவிர வேறொன்றும் இல்லை. மா உரீது மின்ஹும் மிர் ரிஸ்கின் வமா உரீது அய்யுத்இமூன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்புகளிடம் இருந்து எந்த ஒரு ரிஸ்கையும் அல்லாஹ் விரும்பவில்லை. அல்லாஹ் படைப்புகள் தனக்கு உணவளிக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் விரும்பவில்லை. அல்லாஹ் தேவையற்றவன் அதில் இருந்தெல்லாம். ஏன்? இன்னல்லாஹ ஹுவர் ரஸாக்கு ذுல் குவத்தில் மதீன். ஏன்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன்தான் அர் ரஸாக். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை பற்றி சொல்கிறான். நான் ஏன் படைப்புகளிடமிருந்து ரிஸ்கை விரும்பவில்லை, ஏன் படைப்புகள் எனக்கு உணவளிக்க வேண்டும் என்பதையும் நான் விரும்பவில்லை என்றால், இன்னல்லாஹ ஹுவர் ரஸாக், அல்லாஹ்தான் அர் ரஸாக் ذுல் குவத்தில் மதீன், உறுதியான வலிமையுள்ள அர் ரஸாக் அவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து சப 39வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், குல் இன்ன ரப்பி யப்சுத்துர் ரிஸ்க லிமன் யஷாஉ மின் இபாதிஹி வ யக்திரு லஹு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக என்னுடைய இறைவன் யப்சுத்துர் ரிஸ்க லிமன் யஷா, நாடியவர்களுக்கு ரிஸ்கை விரித்து வைப்பான். வ யக்திரு லஹு, நாடியவர்களுக்கு அல்லாஹ் சுருக்கிக் கொள்வான். வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபுஹு. அல்லாஹு அக்பர். யார் அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து செலவழிக்கிறார்களோ அதனுடைய பிரதியை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான். அதனுடைய பலனை இந்த உலகத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான். நாளை மறுமையிலும் அதனுடைய பலனை அல்லாஹ் தருவான். ஏன்? வஹுவ கைருர் ராஸிகீன், அவன் அர் ராஸிக். அர் ராஸிகீன் அல்லாஹ் வாழ்வாதாரத்தை அளிப்பவர்களில், அல்லாஹ் உணவளிப்பவர்களில், வாழ்விற்கு தேவையான அம்சங்களை அளிப்பவர்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேன்மையானவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். சூரத்துல் மாஇதா 114வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், வர்ஸுக்னா வ அன்த கைருர் ராஸிகீன். யா அல்லாஹ், எங்களுக்கு நீ உணவளி. வ அன்த கைருர் ராஸிகீன், நீதான் அதில் மேலானவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை அர் ராஸிக் அர் ரஸாக் என்று அறிமுகப்படுத்துகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஹதீஸில் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹுவல் முஸ்ஸஇர் அல் காபித் அல் பாஸித் அர் ராஸிக். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அர் ராஸிக். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே அர் ரஸாக் என்றும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் அல்லாஹ்வுடைய பெயராக அர் ராஸிக் என்றும் குறிப்பிடுகிறார்கள். அர் ராஸிக் அர் ரஸாக், இந்த இரண்டும் சுமக்கக்கூடிய வார்த்தையின் அர்த்தம் வாழ்வாதாரம். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வை நிலைப்படுத்துவதற்கு எதுவெல்லாம் அவனுக்கு தேவைப்படுமோ அதை கொடுக்கக்கூடியவன், அந்த வாழ்வாதாரத்தை அளிக்கக்கூடியவன் அர் ராஸிக். அதனுடைய மேன்மையான உறுதிமிக்க சொல்தான் அர் ரஸாக். அர் ரிஸ்க், ரிஸ்கை அளிப்பவன் அர் ராஸிக், ரிஸ்கை அளிப்பவன் அர் ரஸாக். இப்னு மன்சூர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இன்று ரிஸ்க் என்றால் நாம் அறிந்து கொண்டது செல்வத்தை மட்டும்தான் அல்லது உணவை மட்டும்தான். அல்லாஹ் எனக்கு வாழ்வாதாரத்தை தர வேண்டும், யா அல்லாஹ் ரிஸ்கை கொடு என்று கேட்கும் போது நாம் எண்ணுவது யா அல்லாஹ் எனக்கு செல்வத்தை கொடு என்று, அல்லது யா அல்லாஹ் எனக்கு உணவை கொடு என்று.
ஆனால் ரிஸ்க் செல்வத்தோடு மட்டும் முடியக்கூடியது அல்ல. ரிஸ்க் உணவோடு மட்டும் முடியக்கூடியது அல்ல. இப்னு மன்சூர் அவர்கள் சொன்னார்கள் தங்களுடைய லிசானுல் அரப் என்ற புத்தகத்தில், அர்-ரிஸ்க் என்றால் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான அசையக்கூடிய அசையாத என எல்லாவற்றையும் உள்ளடக்கியதுதான் அர்-ரிஸ்க். மனிதர்கள் எண்ணுவது போல செல்வம் மட்டும் ரிஸ்க் அல்ல, அது தவறான புரிதல். ரிஸ்க் என்பது செல்வத்தை விடவெல்லாம் மேலானது. ஃபல் ஈமானு ரிஸ்க். அல்லாஹு அக்பர். ஈமான் ரிஸ்க். வஹுப்புன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது ரிஸ்க். ஹுப்பு ஸஹாபா, சஹாபாக்களை நேசிப்பது ரிஸ்க். அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தார்களை நேசிப்பது ரிஸ்க். வல் யகீனு ரிஸ்க், நம்பிக்கை ரிஸ்க். வத்தவக்குலு அலல்லாஹி ரிஸ்க், அல்லாஹ்வின் மீது உறுதியான தெளிவான நம்பிக்கையை உறுதியை வைப்பது ரிஸ்க். வல் ஹௌஃபு மினல்லாஹி ரிஸ்க், அல்லாஹ்வை அஞ்சுவது அல்லாஹ் அளிக்கக்கூடிய ரிஸ்க். அல்லாஹ்வை சார்ந்திருப்பது அல்லாஹ் அளிக்கக்கூடிய ரிஸ்க். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பிற்காக மீண்டு வருவது அல்லாஹ் அளிக்கின்ற ரிஸ்க். நல்ல குணங்கள் அல்லாஹ் அளிக்கின்ற ரிஸ்க். இல்ம், கல்வி அல்லாஹ் அளிக்கின்ற ரிஸ்கில் மேன்மையான ரிஸ்க். மனிதர்களை நேசிப்பது ரிஸ்க். வஸ்ஸௌஜத்து ஸாலிஹா, நல்ல மனைவி அமைவது ரிஸ்க். வஸ்ஸுர்ரியத்து தய்யிபா, அழகிய வாரிசுகள், சுத்தமான தூய்மையான குணங்களை சுமக்கக்கூடிய வாரிசுகள், குழந்தைகள் அமைவது ரிஸ்க். வல்மாலு ரிஸ்க், அதுபோல்தான் செல்வமும் ரிஸ்க். இவற்றையெல்லாம் எவன் கொடுப்பானோ, ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையான இன்றியமையாத அம்சங்கள் அனைத்தையும் யார் ஒருவன் அளிப்பானோ, யாரால் அளிக்க முடியுமோ, அவன்தான் அர்-ரஸாக், அவன்தான் அர்-ராஸிக். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரிஸ்கை இரண்டாக தருவான் மனிதர்களுக்கு. ஒன்று பொதுவான ரிஸ்க், இன்னொன்று குறிப்பான ரிஸ்க். பொதுவான ரிஸ்கை அளிக்கக்கூடியவன் அர்-ராஸிக், அர்-ரஸாக். பொதுவான ரிஸ்க் என்றால் என்ன? அவன் படைத்த படைப்புகள் அனைவதற்கும், அவன் படைத்த படைப்புகள் அனைத்திற்கும் அது வாழ்வதற்கு எதுவெல்லாம் தேவையோ அவை எல்லாவற்றையும் சரியாக, நேர்த்தியாக, முறையாக அமைத்திருக்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இந்த உலகத்தில் அவன் படைத்த படைப்புகள் எதையும் அவன் மறக்கவில்லை, அந்த வாழ்வாதாரத்தை அளிப்பதில் இருந்து. எறும்புக்கு உணவளிப்பவன் யார்? காடுகளிலே வாழக்கூடிய விலங்கினங்களுக்கு உணவளிப்பவன் யார்? பாறையிலே வாழக்கூடிய கண்களுக்கு புலப்படாத கிருமிகளுக்கு உணவளிப்பவன் யார்? பறவைகளுக்கு உணவளிப்பவன் யார்? மிருகங்களுக்கு உணவளிப்பவன் யார்? மீன்களுக்கு உணவளிப்பவன் யார்? மனிதர்கள் தயார் செய்தா விலங்கினங்கள் சாப்பிடுகிறது, மனிதர்கள் கொடுத்தா பறவைகள் சாப்பிடுகிறது, எறும்புகள் மனிதர்களிடம் இருந்தா எடுத்து சாப்பிடுகிறது. இவைகளுக்கெல்லாம் உணவை அமைத்தவன் யார்? இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள், அந்த மனிதர்களில் எந்த வேற்றுமையும் இல்லாமல் அவனை ஏற்றுக்கொண்டாலும் அவனை மறுத்தாலும் அவர்கள் எல்லாவற்றிற்கும் வாழ்வாதாரத்திற்கு பொறுப்பேற்றவன் அர்-ராஸிக், அர்-ரஸாக். குறிப்பாக அல்லாஹ் அளிக்கக்கூடிய ரிஸ்க் முஃமின்களுக்கு, முஃமின்களுடைய உள்ளத்திற்கு அல்லாஹ் இல்மை அளிப்பது, அல்லாஹ் ஈமானை அளிப்பது, அவனுடைய நேசத்தை அளிப்பது, அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்தை கொடுப்பது, தீனை நேசிக்குமாறு ஒருவரை ஆக்குவது, தொழுகையை நேசிக்குமாறு ஒருவரை ஆக்குவது, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதற்கு ஒருவருக்கு அல்லாஹ் மனதை ஏற்படுத்துவது. இப்படி ஈமான் சார்ந்து அமைக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்வு, ஒரு முஃமினுடைய வாழ்வு இந்த உலகத்திலும் மறுமையிலும் இன்றியமையாததாக மாறக்கூடிய, வெற்றி அளிக்கக்கூடியதாக மாறக்கூடிய அனைத்தையும் கொடுக்கக்கூடியவன் அர்-ரஸாக், அர்-ராஸிக். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணங்களை சொன்னார்கள்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை அவன் நேசிப்பவர்களுக்கும் அவனை நேசிக்காதவர்களுக்கும் அல்லாஹ் வழங்குவான். ஆனால் ஈமானை அல்லாஹ் யாரை அவன் நேசிப்பானோ அவர்களுக்குத்தான் வழங்குவான். எந்த ஒரு அடியானை அல்லாஹ் நேசிப்பானோ, யா அல்லாஹ் அந்த கூட்டத்தில் எங்களை ஆக்குவாயாக, அவர்களுக்கு அல்லாஹ் ஈமானை வழங்குவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு ரஸகஹுல்லாஹு மாலன் வ இல்மன், அல்லாஹ் ரிஸ்கை அளிப்பான் செல்வத்திலும் இல்மிலும். யார் ஒருவர் அல்லாஹுவை பயந்து உறவுகளை சேர்த்து வாழ்ந்து அதில் அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய உரிமைகளை அஞ்சி வாழ்வாரோ அவர்தான் உயர்ந்த தரத்தில் இருப்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரிஸ்க் என்பது பொதுவான ரிஸ்க் எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பது. குறிப்பான ரிஸ்க் முஃமின்களுடைய உள்ளத்திற்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் அவர்கள் வெற்றி அடைவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழிநடத்தக்கூடிய காரியங்கள். அர்-ராஸிக், அர்-ரஸாக். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார் சூரா ஹூத் 6வது வசனத்தில், வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த உலகத்திலே எந்த ஒரு உயிரினமும் இல்லை அதனுடைய ரிஸ்க் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பில்லாமல். وَيَعْلَمُ مُسْتَقَرَّهَا وَمُسْتَوْدَعَهَا كُلٌّ فِي كِتَابٍ مُبِينٍ. சூரத்துல் அன்கபூத் 60வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், وَكَأَيٍّ مِّن دَابَّةٍ لَا تَحْمِلُ رِزْقَهَا اللَّهُ يَرْزُقُهَا وَإِيَّاكُمْ. இந்த உலகத்தில் எந்த ஒரு விலங்கினமும் இல்லை, எந்த விலங்கினம் ரிஸ்கை சுமந்து கொண்டிருக்கிறது. லா தஹ்மிலு ரிஸ்கஹா, அதனுடைய உணவை சுமந்து அது வாழவில்லை. யார் அதற்கு உணவளிப்பது? அல்லாஹு யர்ஸுகுஹா, அந்த விலங்கினங்களுக்கும் அவன் தான் உணவளிக்கிறான். வ இய்யாக்கும், உங்களுக்கும் அவன் தான் உணவளிக்கிறான், வாழ்வாதாரத்தை அளிக்கிறான். சூரத்துல் இஸ்ரா 30வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ரப்பக யப்சுத்துர் ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர். அல்லாஹ் நாடியவர்களுக்கு ரிஸ்கை விரித்து வைப்பான், அல்லாஹ் நாடியவர்களுக்கு சுருக்கிக் கொள்வான். சூரா ஃபாத்திர் 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ் உத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ஹல் மின் ஹாலிகின் கைருல்லாஹி யர்ஸுகுக்கும் மினஸ் ஸமா வல் அர்த். வானங்கள் பூமிகளில் வேறொரு படைப்பாளன் உங்களுக்கு உண்டா உங்களுக்கு ரிஸ்கை அளிப்பதற்கு? லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வணங்க தகுதியானவன் யாரும் இல்லை. ஃபஅன்னா துஃபகூன். சூரத்து தாரியாத் அல்லாஹ் சொல்கின்றான் 58வது வசனம், இன்னல்லாஹ ஹுவர் ரஸாகு துல் குவத்தில் மதீன். அல்லாஹ் தான் உறுதிமிக்க வலிமையான அர்-ரஸாக். சூரத்துல் முல்க் 21வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அம்மன் ஹாதல்லதி யர்ஸுகுகும் இன் அம்ஸக ரிஸ்கஹு. உங்களுக்கு அளிக்கக்கூடிய ரிஸ்கை தடுத்து கொண்டால் அவனை தவிர யார் உங்களுக்கு ரிஸ்கை அளிக்க முடியும் என்று. அர்-ராஸிக் ஹுவல்லாஹ், வாழ்வாதாரத்தை அளிப்பவன் எம் அல்லாஹ், எம்முடைய இறைவன், எம்மை படைத்தவன். அவன்தான் எமக்கு உணவளிக்கிறான். ஒரு நாடு ஒருவருக்கு உணவளிக்க முடியாது, ஒரு தந்தை ஒரு மகனுக்கு உணவளிக்க முடியாது, வாழ்வாதாரத்தை அமைக்க முடியாது. ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு, ஒரு நிறுவனம் தன்னுடைய ஊழியர்களுக்கு, இதுவெல்லாம் காரணமாக இருக்கலாம். ஆனால் எமக்கு ரிஸ்கை அளிப்பவன் அல்லாஹ். பறவைகளுக்கு யார் உணவளிக்கிறானோ, வாழ்வதற்கு அமைவுகளை ஏற்படுத்துகின்றானோ, விலங்கினங்களுக்கு யார் உணவளிக்கின்றானோ, யார் இந்த உலகத்திலே அவனை மறுப்பவர்களுக்கு உணவளிக்கின்றானோ அவன்தான் எமக்கும் உணவளிக்கிறான், எமக்கும் ரிஸ்கை அளிக்கிறான். ஒரு கேள்வி, அவனை மறுப்பவர்களுக்கு உணவளிப்பவன், ரிஸ்கை அளிப்பவன், அவனை ஒருமையோடு வணங்கக்கூடிய முஃமின்களுக்கு அல்லாஹ் உணவளிப்பதை மறந்து விடுவானா?
ரிஸ்கை அளிப்பதை மறந்து விடுவானா ஈமான் கொண்டவர்களே? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, மா அஹதுன் அஸ்பரு அலா அதன் சமிஅஹு மினல்லாஹ் யத்ஊன லஹுல் வலத். இந்த உலகத்திலே தீய வார்த்தைகளை கேட்டதற்கு பிறகும் அல்லாஹுவை போன்று பொறுமையுடையவர்கள் யாரும் இல்லை. அவனுக்கு மகன் இருக்கிறது என்று சொல்கின்றார்கள். ثُمَّ يُعَافِيهِمْ وَيَرْزُقُهُمْ. அவர்களுக்கு நோய் வந்தால் குணப்படுத்துகிறான், அவர்களுக்கு ரிஸ்கை அளிக்கிறான். அர்-ராஸிக் அவன் அர்-ரப், அவன் பொதுவானவன். அவனை ஏற்பவர்களுக்கு தான் அல்லாஹ் ரிஸ்கை அளிப்பான், அவனை ஏற்காதவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்கை அளிக்க மாட்டான் என்று கிடையாது. அவன் அர்-ரப், அலிஃப் லாம் அர்-ரப், எல்லோரையும் பரிபாலிக்க கூடியவன். அவனை ஏற்றாலும் மறுத்தாலும் விமர்சனம் செய்தாலும் இல்லை என்று நீக்கினாலும் எல்லோருக்கும் அவன் ரப் அர்-ரப், எல்லோருக்கும் அவன் அர்-ராஸிக், எல்லோருக்கும் அவன் அர்-ரஸாக். முதல் அடிப்படை, அல்லாஹ் தான் எம்முடைய ராஸிக். என் தந்தை அல்ல, என் நிறுவனம் அல்ல, என் முதலாளி அல்ல, என் நாடு அல்ல. நான் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் எனக்கு கொடுத்தவன் அல்லாஹ். இவர்கள் இல்லை என்றாலும் அல்லாஹ் கொடுப்பான், இவர்கள் இருந்தாலும் அல்லாஹ் கொடுப்பான். இவர்கள் எல்லாம் ஒரு காரணம். என் குழந்தைக்கு உணவளிப்பதற்கு நான் ஒரு காரணம். ஆனால் அந்த குழந்தைக்கு உணவளிப்பவன் அர்-ரஸாக். நான் இருந்தாலும் உணவளிப்பான், நான் இல்லை என்றாலும் உணவளிப்பான். இன்று எல்லோருக்கும் கவலை என்ன? இந்த உலகத்திலே நாம் மறைவதற்கு முன்னால் ஒரு பெரும் சொத்தை நம்முடைய வாரிசுகளுக்கு நாம் விட்டு செல்ல வேண்டும் என்று ஓடுகிறோம், தவறில்லை. ஆனால் எண்ணம் என்ன? நான் இறந்ததற்கு பிறகு யார் அவர்களை பார்த்துக் கொள்வார்கள்? நீங்கள் உயிரோடு இருக்கும் போது யார் பார்க்கிறார்கள்? நீங்களா அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை முடிவெடுக்கிறீர்கள்? இந்த நம்பிக்கை இருந்தால் அல்லாஹ்வை மறுத்தவர்களாக நாம் ஆகிவிடுவோம். நாம் ஒரு காரணம், நாம் இல்லை என்றால் அல்லாஹ் இன்னொரு காரணத்தை ஏற்படுத்துவான். இந்த உலகத்தில் யாருக்கும் எந்த ஒரு உயிரினத்திற்கும் ரிஸ்கை அளிப்பவன் அல்லாஹ் என்ற நம்பிக்கையை உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும். இரண்டாவது அடிப்படை, அர்-ராஸிக் அர்-ரஸாக். அவன் ரிஸ்கை முடிவெடுத்திருக்கிறான். அர்-ரிஸ்கு முகத்தர், வாழ்வாதாரம் முடிவு செய்யப்பட்டது. எப்போது? நாம் இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்னாலும். ஏன்? வானங்கள் பூமிகள் இந்த உருவாவதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா படைப்புகளுடைய ரிஸ்கையும் அல்லாஹ் முடிவெடுத்து விட்டான். சூரத்துல் கமர் அல்லாஹ் சொல்கிறான், இன்னா குல்ல ஷைஇன் ஹலக்னாஹு பிகதர். எல்லாவற்றையும் அல்லாஹ் கதரை கொண்டுதான் படைத்திருக்கிறான். திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அபூ தாவூத் கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது. ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் ஸஹீஹுடைய தரத்தில் இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாவதாக பெண்ணை படைத்தான், அல் கலம், பேனாவை படைத்தான். ஃபகால லஹு உக்துப், அல்லாஹ் சொன்னான் எழுது என்று. அது கேட்டது, ரப்பி வமாதா அக்துப், நான் எதை எழுதுவது யா அல்லாஹ்? அல்லாஹ் சொன்னான், உக்துப் மகாதீர குல்லி ஷைஇன் ஹத்தா தகூம ஸாஅ, மறுமை ஏற்படும் வரை உள்ள எல்லாவற்றையும் எழுதி முடித்து விடு என்று சொன்னான். அல்லாஹ்வுடைய இல்மிலிருந்து அது எழுதியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, கதபல்லாஹு மகாதீரல் ஹலாயிக் قبل أن يخلق السماوات والأرض ب50,000 سنة. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்புகளுடைய எல்லா கதரையும் வானங்கள் பூமிகள் படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அல்லாஹ் எழுதிவிட்டான். அல்லாஹ்வுடைய கதர். நான் இந்த நேரத்திலே, இந்த நிமிடத்திலே
இந்த முறையில் பேசுவது அல்லாஹ்வுடைய கதர். நீங்கள் இதை செவிமடுப்பது அல்லாஹ்வுடைய கதர். நான் வாழ்கின்ற இடத்தில் நான் அமர்ந்திருப்பது அல்லாஹ்வுடைய கதர். இந்த உலகத்திலே இந்த நேரத்திலே இப்படி ஒரு சூழல் ஏற்பட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கதர். இது 50,000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே முடிவெடுக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய அறிவிலிருந்து எழுதப்பட்டது. அதை யாராலும் நீக்க முடியாது, மாற்ற முடியாது. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வக்கல பிர்ரஹ்மி மலிகன், ஒரு தாயுடைய கருவில் ஒரு குழந்தை பிறக்கும் நேரத்தில் ஒரு மலக்கை அல்லாஹ் நிர்ணயிக்கிறான். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைந்ததற்கு பிறகு கருவறையில் அந்த ஒரு ஆணுடைய இந்திரிய துளி சென்றால், யா ரப்பி நுத்ஃபா, அந்த மலக் கேட்பார், யா அல்லாஹ் இந்திரியம். யா ரப்பி அலகா, யா அல்லாஹ் அதை கருவாக மாற்றவா. யா ரப்பி முத்கா, யா அல்லாஹ் அது சதை துண்டாக மாற்றவா. இந்த அனுமதி கேட்பார். அது அந்த அமைப்பில் மாற்றப்படும். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்பை படைக்க நாடிவிட்டால் அந்த கரு நிலையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவெடுத்து விட்டார். அந்த மலக் கேட்பார், அஸ்ஸகருன் அம் உன்ஸா, யா அல்லாஹ் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? ஷக்கியுன் அவ் சஈதுன், நல்ல வாழ்வா, நல்ல மனிதனுடைய வாழ்வா, தீய மனிதனுடைய வாழ்வா? ஃபமர் ரிஸ்கு வல் அஜல், யா அல்லாஹ் இந்த கருவுடைய ரிஸ்க் எவ்வளவு? யா அல்லாஹ் இந்த மனிதனுடைய வாழ்வு எவ்வளவு? எழுதப்படும். அல்லாஹ் நாடியதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுத கூறுவான். ரிஸ்க் முடிவெடுக்கப்பட்டது, ரிஸ்க் முகத்தர். இந்த மனிதன் இந்த உலகத்திலே இவ்வளவுதான் சாப்பிடுவான், இந்த மனிதன் இந்த உலகத்திலே இவ்வளவு காற்றைத்தான் சுவாசிப்பான், இந்த மனிதன் இந்த உலகத்திலே இவ்வளவு நீரைத்தான் அருந்துவான், இந்த மனிதன் இந்த உலகத்திலே இவ்வளவு செல்வத்தை தான் சம்பாதிப்பான். அல்லாஹு அக்பர். இதை புரிந்தவர்கள் இந்த உலகத்திலே நிம்மதியோடு வாழ்வார்கள். இதை புரியாதவர்கள் உலகத்தோடு போட்டியிட்டு வீழ்வார்கள் இந்த உலகத்தில். அல்லாஹு அக்பர். ஆனால் அல்லாஹ் முடிவெடுத்து விட்டான். அதனால் அறையில் அமர சொல்லவில்லை. தீன் முயற்சி செய்ய சொல்கிறது. உன் வாழ்வாதாரத்தை நீ தேடு, அல்லாஹ் உனக்கு கொடுப்பான். ஆனால் அதுவும் அல்லாஹ்வுடைய கதரில் முடிவு செய்யப்பட்டது. இந்த உலகத்திலே சிலர் நினைக்கலாம், அல்லாஹ் ஏன் என்னை ஏழ்மையில் வைத்திருக்கிறான்? ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு மட்டும் இந்த கதரை கொடுத்திருக்கிறான்? ஏன் எனக்கு மட்டும் அல்லாஹ் இந்த ரிஸ்கை அல்லாஹ் அளித்திருக்கிறான்? எனக்கு ஏன் இந்த மனைவி? எனக்கு ஏன் இவ்வளவு இந்த குழந்தைகள்? ஏன் எனக்கு குழந்தை இல்லை? ஏன் எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை? ஏன் எனக்கு செல்வத்தில் இன்னும் அதிகரிக்கவில்லை? ஏன் எனக்கு இந்த வேலை? ஏன் என் வாழ்வு இப்படி இருக்கிறது என்று பலருடைய வாழ்க்கையில் கேள்வி இருக்கும். அல்லாஹு அல் ஹக்கீம், அல்லாஹ் நீதியானவன். இந்த அல்லாஹுடைய பெயரை உள்ளத்தில் ஆழமாக நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இந்த கேள்வி வராது. அல்லாஹ் அறிந்தவன், நான் ஏன் இந்த நிலையில் இருக்கிறேன் என்று. எனக்கு ஏன் இந்த சோதனை? அல்லாஹ் அறிந்தவன். எனக்கு ஏன் இந்த குடும்ப வாழ்வு? அல்லாஹ் அறிந்தவன். எனக்கு ஏன் இந்த செல்வம்? எனக்கு ஏன் இந்த தொழில்? எனக்கு ஏன் இந்த வேலை? அல்லாஹ் அறிந்தவன். என்ன அறிந்தவன்? எனக்கு இதுதான் நலவு என்று அறிந்தவன். ஒருவேளை என்னை ஏழ்மையில் படைக்காமல் அல்லாஹ் செல்வத்தில் படைத்திருந்து என்னை வழிதவரச் செய்திருந்தால், அல்லாஹ் சொல்கிறான் சூரத்து ஷூரா 27வது வசனத்தில், கேளுங்கள் இந்த வசனங்களை, குர்ஆனுடைய வசனம் செவிமடுத்து கேளுங்கள். வலவ் பஸத்தல்லாஹு ரிஸ்க லிஇபாதிஹி லபகவ் ஃபில் அர்த், ஒருவேளை அந்த அடியானுக்கு அல்லாஹ் செல்வத்தை அதிகரித்து கொடுத்திருந்தால் இந்த பூமியில் குழப்பம் செய்யக்கூடியவராக, வரம்பு மீறியவராக அவர் மாறியிருப்பார். வலாக்கி யுனஸ்ஸிலு பிகதரி மா ஷா மா யஷா, அல்லாஹ் நாடியவாறு அவருக்கு அல்லாஹ் கதரை இறக்கி இருக்கிறான், அருளி இருக்கிறான். இன்னஹு பிஇபாதிஹி கபீரும் பஸீர்,
அவனுடைய அடியார்களை அல்லாஹ் நுட்பமாக அறிந்தவன், பார்க்கக்கூடியவன். அல்லாஹ்விற்கு தெரியும் இவன் இந்த நிலையில் இந்த செல்வத்தில் வாழ்ந்தால்தான் இந்த உலகத்திலே வரம்பு மீறாமல் எனக்கு நன்றி உள்ளவனாக இருப்பான் என்று அல் ஹக்கீம் முடிவெடுத்திருக்கிறான் நீதியாக. அதுதான் என்னுடைய வாழ்விற்கு ஏற்றது என்றும் அது நல்லவாகவே அமையும். அல்லாஹுடைய முடிவு ஒருபோதும் அடியார்களுக்கு தீமையாக அமையாது. அல்லாஹுடைய தேர்ந்தெடுப்பு ஒருபோதும், அல் ஹக்கீமுடைய தேர்ந்தெடுப்பு ஒருபோதும் அடியார்களுக்கு தீமை அளிக்கக்கூடியதாக அமைந்து விடாது. அல்லாஹ் சொல்கிறான் சூரத்து தௌபா, சிலர் அல்லாஹ்விற்கு வாக்கு கொடுக்கிறார்கள், லஇன் ஆதானா மின் ஃபத்லிஹி, யா அல்லாஹ் எனக்கு செல்வத்தை நீ அதிகரித்து கொடுத்தால் உன்னுடைய பாதையில் நாங்கள் செலவழிப்போம், நல்ல அடியார்களாக நாங்கள் மாறிவிடுவோம் என்று. செல்வத்தை கொடிய அல்லாஹ், பணத்தை கொடிய அல்லாஹ், நீ கொடுத்தால் என்னை பணக்காரனாக மாற்றினார், நான் உன்னுடைய பாதையில் தான் செலவழிப்பேன் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். ஃபலம்மா ஆதாஹும் மின் ஃபத்லிஹி, ஒருவேளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய சிறப்பில் இருந்து அதை அழித்து விட்டால், பகிலு பிஹி, உனக்கு கொடுக்காமல் இருந்ததன் காரணம் அதுதானே, கேட்டாய் கொடுத்தேன், பகிலு பிஹி, கஞ்சத்தனத்தை கடைபிடிப்பான். வதவல்லவ் வஹும் முஅரிதூன், அல்லாஹ்விற்கு யா அல்லாஹ் நீ கொடுத்தால் உன்னுடைய அடியார்களுக்கு கொடுப்பேன் யா அல்லாஹ் என்று கூறினான். ஆனால் அதிலிருந்து திரும்பி அவனே அதை வைத்துக் கொண்டான், வாக்கு மீறினான், புறக்கணித்தான். அதன் காரணமாக அல்லாஹ் அவனுடைய உள்ளத்தில் நிஃபாக்கை மாட்டிவிட்டான். மறுமை வரை அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை மீறியதற்காக, பொய் கூறியதற்காக அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் ஃபஜ்ர், ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமஹு, கண்ணியத்தை கொடுத்தால், அருளை கொடுத்தால், அடியான் சொல்கிறான் அக்ரமன், என் ரப்பு என்னை கண்ணியத்தோடு வைத்திருக்கிறான் என்று. வஅம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு, அல்லாஹ் வழங்கிய ரிஸ்கிலிருந்து குறைத்து விட்டால் அவன் சொல்கிறான் அஹானன், என்னை அல்லாஹ் இழிவுபடுத்துகிறான் என்று. சுப்ஹானல்லாஹ், மனிதன் நிலை மாறிவிடும். அல்லாஹ் கொடுத்ததை பொருந்தவில்லை என்றால் நம்முடைய பார்வையில் என்ன, அல்லாஹ் ஏழ்மையில் வைத்திருந்தால், அல்லாஹ் எம்மை செல்வத்தில் குறைவாக வைத்திருந்தால் அல்லாஹ் என்னை சோதிக்கிறான் என்று. அல்லாஹ் எம்மை செல்வத்திலே அதிகமாக வைத்திருந்தால் அல்லாஹ் எமக்கு அருள் செய்கிறான் என்று எண்ணுகிறோம். அப்படி அல்ல. அல்லாஹுடைய விதியில் ஏழ்மை ஒரு சோதனை. அல்லாஹுடைய விதியில் ஏழ்மையை விட மேலான சோதனை செல்வம். செல்வத்தை அல்லாஹ் கொடுப்பது ஒரு ஏழையை விட மிகப்பெரிய சோதனையில் வாழ்பவர்கள் செல்வந்தவர்கள். அவருக்கு தான் ஏழையை விட அதிகமான கேள்வி. அல்லாஹ் சுகத்தை கொடுப்பதும் சோதனை தான், அல்லாஹ் நோயை கொடுப்பதும் சோதனை தான். அல்லாஹ் இந்த உலகத்திலே கல்வியை கொடுப்பதும் கல்வியை எடுப்பதும், சிறந்த ஊதியத்தை கொடுப்பதும், சிறந்த வேலையை கொடுப்பதும், சிறந்த தொழிலை கொடுப்பதும், அல்லது ஒரு குறுகிய வாழ்வாதாரத்தை, ஊதியத்தை, தொழிலை கொடுப்பதும், எல்லா நிலைகளும் இந்த உலகத்திலே சோதனை தான். ஆனால் எப்படி எம்மை போன்ற இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அறிவினர்களுக்கு புரியவில்லை அல்லாஹுடைய ரிஸ்க், அல்லாஹுடைய முடிவு என்பது ரிஸ்கில். அல் ஹக்கீம் அவன் நீதியானவன். எனக்கு எது நலவோ அதைத்தான் அல்லாஹ் மரணம் வரை அமைத்திருப்பான் என்பதை அறிந்தவர் இந்த உலக வாழ்வை கொண்டு ஒருபோதும் கவலை அடைய மாட்டார். அல்லாஹுடைய அந்த ரிஸ்குடைய தன்மையை கொண்டு முழுமையானவர் அல்லாஹுவை ஒருபோதும் குறை கூறியவராக மாற மாட்டார். அல்லாஹுடைய ரிஸ்க் முடிவு செய்யப்பட்டது. அல்லாஹ் எனக்கு குழந்தையை கொடுத்தால் அல் ஹக்கீம், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் குழந்தையை கொடுக்கவில்லை என்றால் அல் ஹக்கீம், அவனுக்கு தெரியும் ஏன் கொடுக்கவில்லை என்று. அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தால் அல் ஹக்கீம், அல்லாஹ் கொடுத்தது, எனக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான், நான் அதில் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்று. அல்லாஹ் செல்வத்தை கொடுக்கவில்லையா, அல்லாஹ்விற்கு தெரியும் எனக்கு அல்லாஹ் செல்வத்தை அதிகரித்தால் என் நிலைமை என்னவாக மாறும் என்று. அதனால் அல்லாஹ் செல்வத்தை கொடுக்கவில்லை.
இந்த நம்பிக்கையில், இந்த அடிப்படையில் அல்லாஹ்வை புரிந்தவர்கள் வஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும் வஅஸா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருல் லக்கும். நீங்கள் ஒன்றை விரும்புவீர்கள், அது உங்களுக்கு தீயதாக இருக்கும். ஒன்றை வெறுப்பீர்கள், அது உங்களுக்கு நலவாக இருக்கும். வல்லாஹு யஅலம், மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள். வல்லாஹு யஅலம், அல்லாஹ் ஏன் கொடுத்தான், ஏன் கொடுக்கவில்லை, அல்லாஹ் அறிந்தவன். வ அன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதவர்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்திலே ஏழ்மையில், செல்வத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்றி மாற்றி வைத்திருப்பது இந்த உலகத்தை அல்லாஹ் இயக்குவதற்காக. அல்லாஹ் செல்வந்தவர்களுக்கு செல்வத்தை கொடுத்தது இந்த உலக அமைப்பை நேர்படுத்துவதற்காக, அவர்கள் ஏழைகளுக்கு கொடுப்பார்கள் என்பதற்காக. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு செல்வத்தை கொடுப்பது அவன் மட்டும் வாழ்வதற்காக அல்ல. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு செல்வத்தை கொடுத்து ஒருவரை ஏழையாக அவருக்கு அருகிலேயே அமைத்திருப்பது அவரிடமிருந்து செல்வம் இவருக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அல்லாஹுடைய அல்லாஹ் கொடுத்த செல்வத்தில் அல்லாஹுவை பயந்திருந்தால் தன் அன்றாட வாழ்விற்கு கூட சிரமப்படக்கூடிய ஃபகீர்கள், ஏழ்மையான முஸ்லிம்கள் இந்த சமூகத்தில் இருந்திருக்க மாட்டார்கள். செல்வத்தை அல்லாஹ் ஒருவருக்கு கொடுப்பது உன் ஹக்கில் இருந்து நீ கொடுக்க வேண்டும் என்பதற்காக. உன் மூலியமாக அல்லாஹ் ஒருவரை நேர்படுத்த விரும்புகிறான் அவருடைய வாழ்வாதாரத்தை என்பதற்காக. ஆனால் நாம் அதில் குறைவுபடுகிறோம். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். தங்களுக்கு தேவை இருந்தாலும் அல்லாஹ் கொடுத்ததை நான் அவருக்கு கொடுக்கிறேன் என்று கொடுப்பார்கள். அன்சாரி தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்கு விருந்திற்காக அனுப்புகிறார்கள் ஒரு தோழரை. தன் மனைவி இடத்திலே கேட்கிறார்கள், என்ன உணவு இருக்கிறது என்று. மனைவி சொன்னார்கள், குழந்தைக்கு உள்ள உணவுதான் என்று. திரைக்கு பின்னால் அமர்ந்து கொள்வோம், விளக்கை ஏற்றி அணைத்துக் கொள்வோம், சாப்பிடுவது போல் சைகை செய்வோம், வந்தவர் சாப்பிட்டு செல்லட்டும் என்று. அதுபோல் நடக்கிறது. அல்லாஹுடைய தூதர் மறுநாள் கேட்டார்கள், இரவில் அல்லாஹுடைய விருந்தாளிக்கு உணவளித்தவர் யார்? அவரை பார்த்து அல்லாஹ் சிரித்தான், அவருடைய செயலை அல்லாஹ் அங்கீகரித்தான் என்று சொன்னார்கள். வல்லதீன தபவ்வஉ الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة. தங்களுக்கு தேவை இருந்த போதும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து உதவியவர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றார். யார் கஞ்சத்தனத்திலிருந்து விடுபட்டு வாழ்கிறாரோ அவரே வெற்றி அடைந்தவர் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஹிஜ்ரத்திற்கு அவர்கள் வருவதற்கு முன்னதாகவே உள்ளத்தால் தங்களுடைய கதவுகளை திறந்த ஈமானுடையவர்கள் என்று அல்லாஹ் அவர்களை போற்றுகிறான். அல்லாஹ் எமக்கு கொடுத்த செல்வம் அதிலிருந்து ஏழைகளுக்கு கொடுப்பதற்காக, வறியவர்களுக்கு கொடுப்பதற்காக, எம்முடைய குடும்பத்தை மட்டும் சூழ்ந்து கொள்வதற்காக அல்ல. அதுவும் குறிப்பாக இந்த நேரத்தில் உலகத்திலே மனிதர்கள் சிரமப்படக்கூடிய வாழ்வாதாரத்திற்கு சிரமத்தோடும் கஷ்டத்தோடும் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அல்லாஹ் கொடுத்த ரிஸ்கில் இருந்து கொடுப்பது என் மீது கடமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு ஹதீஸ் நம்முடைய உள்ளத்தை உழுக்க வேண்டும். இன்னொரு தலைப்பில் அந்த ஹதீஸை நான் கூறினேன். இந்த நேரத்திலும் அந்த ஹதீஸை நான் கூறுகிறேன். என் சிந்தனையை அந்த ஹதீஸ் சுரண்டு கொண்டே இருக்கிறது. அதை எவ்வளவு சப்தமிட்டு சொல்ல முடியுமோ அவ்வளவு சப்தமிட்டு சொல்வதற்கு என் மனம் நாடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்களில் அல்லாஹ்விற்கு விருப்பமானவர்கள், மனிதர்களுக்கு பலனளிக்கக்கூடியவர்களாக வாழக்கூடியவர்கள். யா அல்லாஹ் அந்த கூட்டத்திலே எங்களை ஆக்குவாயாக. அல்லாஹ்விற்கு விருப்பமான செயல்களில் ஒன்று ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் மகிழ்வை ஏற்படுத்துவது, அவருடைய சிரமத்தை நீக்குவது, அவருடைய கடனை நீக்குவது, அடைப்பது, அவருடைய வறுமையை பசியை நீக்குவது. இதுதான் அடியார்களுடைய செயலில் அல்லாஹ்விற்கு மிக விருப்பமானது. ஒரு மனிதன் தன்னுடைய சகோதர முஸ்லிமுடைய தேவைக்காக அவனோடு நடந்து சென்றால்
அவனோடு நடந்து சென்றால் அவனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த பள்ளியில் மஸ்ஜிது நபவி, இந்த பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் ஒரு மாதம் இருப்பதை விட மேலானது. எந்த ஒரு முஸ்லிமுடைய சகோதரனின் தேவையை நிறைவுபடுத்துவதற்காக அவனோடு நடந்து செல்வாரோ அவருடைய பாதத்தை நாளை மறுமையில் அல்லாஹ் நிலைப்படுத்துவான். நிலை தடுமாறக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ். உங்களால் முடிந்ததை உங்களுக்கு அல்லாஹ் வழங்கியதிலிருந்து கொடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். அன்ஃபிக் இப்ன ஆதம் உன்ஃபிக் அலைக, நீ கொடு, அல்லாஹ் உனக்கு கொடுப்பான். எவ்வளவு முடியுமோ. ரிஸ்கை கொடுப்பதென்றால் செல்வத்தை மட்டுமல்ல. உங்களுக்கு அல்லாஹ் அழகிய ஆடையை கொடுத்திருந்தால் அழகிய ஆடை இல்லாதவர்களுக்கு அழகிய ஆடையை கொடுங்கள். உங்களுக்கு அல்லாஹ் 3 வேளை உணவை கொடுத்திருந்தால் ஒரு வேளை உணவுக்கு சிரமப்படக்கூடியவர்களுக்கு உணவை கொடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு மகிழ்வை கொடுத்திருந்தால், மகிழ்ச்சி என்ற ரிஸ்கை அல்லாஹ் கொடுத்திருந்தால் அந்த மகிழ்ச்சி இல்லாமல் சிரமப்படக்கூடிய மனிதர்களுக்கு சென்று ஆறுதல் சொல்லுங்கள், நல்ல வார்த்தையை கூறுங்கள். கவலைப்படாதே தோழரே, நான் இருக்கிறேன் உன்னோடு என்ற அழகிய வார்த்தைகளை கூறி அவருடைய உள்ளத்தை திடப்படுத்துங்கள். அல்லாஹ் வழங்கிய ரிஸ்கிலிருந்து எதை உங்களால் கொடுக்க முடியுமோ அதை கொடுங்கள். அல்லாஹ் அதை நேசிக்கிறான், அல்லாஹ் அதை விரும்புகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மாதம் மஸ்ஜிது நபவியில் இஅ்திகாஃப் இருப்பதை விட மேலானது ஒரு சகோதரனின் தேவைக்காக அவனோடு நடந்து சென்றான். அல்லாஹ் அக்பர். இந்த தீனுடைய அழகை பாருங்கள், அல்லாஹ் கொடுத்த இந்த மார்க்கத்துடைய நிலையை பாருங்கள். இன்ன காரூன கான மின் கௌமி மூசா, காரூனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். மூசாவுடைய சமூகத்தில் வாழ்ந்தார், எல்லை மீறினான், எல்லை மீறினான். அல்லாஹ் அவனுக்கு பல கஜானாக்களை கொடுத்திருந்தான். அவனுடைய சாவியை பல சக்தி உள்ளவர்கள் சுமந்து செல்ல வேண்டும். அந்த சமூகம் அவனிடத்திலே சொன்னது, பெருமை கொள்ளாதே, இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன், பெருமை கொள்பவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிப்பதில்லை. வப்தகி ஃபீமா ஆதாகல்லாஹு அத்தாரல் ஆகிரா, அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து நீ செலவழித்து மறுமைக்காக உன்னை தயார்படுத்திக் கொள் என்று சொன்னார்கள். வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, இந்த உலகத்திலே உன்னுடைய பங்கையும் மறந்து விடாதே. வஅஹ்ஸின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக, அல்லாஹ் உன்னை எப்படி இப்படி அழகுபடுத்தினானோ அது போன்று நீயும் அழகுபடுத்து பிறரை. சுப்ஹானல்லாஹ். அந்த வார்த்தை அல்லாஹ் அங்கீகரித்து குர்ஆனிலே பதிகிறான். உங்களுக்கு அல்லாஹ் எப்படி ரிஸ்கை கொடுத்தானோ அது போன்று நீங்களும் பிறருக்கு ரிஸ்கை கொடுங்கள். அல்லாஹ் அதை விரும்புகிறான். உங்களை காரணமாக ஆக்கி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிறான், அவ்வளவுதான். ஏதோ நான் சம்பாதித்த செல்வம், நான் திறமையால், என் உழைப்பால், என் பரம்பரையால் நான் வைத்திருக்கக்கூடிய செல்வம் நான் ஏன் கொடுக்க வேண்டும்? காரூன் சொன்னான், யார் செல்வத்திலிருந்து யார் கொடுப்பது? இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இந்தி, என்னுடைய கல்வியால், என்னுடைய இல்மால் சேகரித்த கஜானாக்கள் இது என்று சொன்னான். அல்லாஹ் அக்பர். நான் ஏன் கொடுக்க வேண்டும் என்று கேட்டான், பெருமை கொண்டான். அல்லாஹ் அவனை பூமிக்குள் புதைய வைத்தான். ஆனால் முஃமின்கள், நான் சுமந்திருக்கக்கூடிய இந்த செல்வம் என் உழைப்பால் அல்ல, இந்த ரிஸ்க் என்னுடைய திறமையால் அல்ல, என் கஷ்டத்தால், என்னுடைய வாழ்வில் நான் செய்த பல நாள் தியாகத்தால் அல்ல, அல்லாஹ் முடிவெடுத்து எனக்கு கொடுத்திருப்பது. என் செல்வம் அல்லாஹ் கொடுத்தது, இதிலிருந்து நீ கேட்டால் கொடுக்காமல் இருப்பதற்கு நான் யார் என்று அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார்கள். அவர்கள்தான் சஹாபாக்கள், அவர்கள்தான் அவர்களை பின்தொடரக்கூடியவர்கள், அவர்கள்தான் இந்த நிலைப்பாட்டில் இருப்பவர்கள் தான் உண்மையான முஃமின்கள். அல்லாஹ் அந்த முஃமின்களாக எம்மையாக்குவானாக. அர்-ரிஸ்கு முகத்தர், முடிவெடுக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரிஸ்குடைய பாடத்தில் மிக இன்பமான ஹதீஸ் அது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிப்ரீல் என்னுடைய உள்ளத்தில் கூறினார், அன்ன நஃப்ஸன் லன் தமூத ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்கஹா வ அஜலஹா, இந்த உலகத்திலே எந்த ஒரு ஆத்மாவும் அதனுடைய வாழ்வாதாரத்தை முடிக்காமல், அல்லாஹ்
நிர்ணயித்த ரிஸ்கை முடிக்காமல் அந்த வாழ்வுடைய நாட்கள் நிமிடங்கள் முடியாமல் உலகத்திலிருந்து மரணமாகாது. ஒரு மனிதன் மரணமாகிறான் என்றால் அந்த நேரத்தில், அந்த நிமிடத்தில், அந்த நிலையில் 50,000 உலகம் வானம் பூமிகளை படைப்பதற்கு முன்னதாகவே அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறாள். அதற்கு முன்னதாகவே அவனுடைய இல்மில் அது இருக்கிறது. முடிவில்லாமல் ஆரம்பம் இல்லாத இல்மில் அல்லாஹ் அறிந்தவன் அதை உண்டு நடப்பதால் அது அப்போதுதான் அல்லாஹ்விற்கு தெரியும் என்று இல்லை. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் முடிவு செய்வான் என்று இல்லை. எல்லாம் முடிவு செய்யப்பட்டது. அவனுடைய ரிஸ்கை முடிக்காமல் அவன் மரணமாக மாட்டான். இவ்வளவு செல்வம் தான் இவன் சம்பாதிக்க வேண்டும் என்றால் அவ்வளவு செல்வத்தை சம்பாதித்து தான் அந்த ஒரு ரூபாயையும் சேகரித்து தான் மௌத்தா போவான். இவ்வளவு தண்ணீர் தான் அவன் அருந்துவது அவனுடைய நிலைமை என்றால் அவ்வளவு தண்ணீரை அந்த கடைசி சொட்டு அவனுடைய வாயில் நுழையாமல் அவன் மௌத்தாக மாட்டான். அல்லாஹு அக்பர். ஃபஅஜ்மிலு ஃபித் தலப். அதனால் தேடுவதில் அழகிய முறையை கையாளுங்கள், ஹலாலான முறையை கையாளுங்கள். யாரும் உங்களில் ரிஸ்கை தேடும் போது அல்லாஹ்வுடைய பாவத்தில் அதை சேகரித்து விடாதீர்கள். அல்லாஹ் தடுத்ததில் சேகரித்து விடாதீர்கள். ஏன்? فإنما عند الله لا ينال إلا بطاعة الله. அல்லாஹ்விடத்தில் இருப்பதை ஒருபோதும் அடைய முடியாது அவனுக்கு கட்டுப்படுவதில் இருப்பதை தவிர. அல்லாஹ்ட்ட இருக்கிறது வேணுமா? கட்டுப்படுங்க, கிடைக்கும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் விசேஷமாக வேண்டுமா? அர் ரஹீம் அர் ரஹ்மான் கொடுப்பான் அவனுக்கு கட்டுப்பட்டால். தௌபா அங்கீகரிக்கப்பட வேண்டுமா? கட்டுப்படுங்கள். ரிஸ்க் வேண்டுமா? கட்டுப்படுங்கள், அல்லாஹ் கொடுப்பான். குறிப்பாக ஈமானுடைய ரிஸ்க் வேண்டுமா? கட்டுப்படுங்கள், அல்லாஹ் கொடுப்பான். ஒருபோதும் ஹராமில் அல்லாஹ்விடத்தில் இருப்பதை அடைந்து விட முடியாது. ஒரு நிகழ்வை சொல்கிறேன். ஒரு முஸ்லிம் வாலிபன் ஒரு இன்டர்வியூவுக்கு செல்கிறார் தன்னுடைய வேலைக்காக. அவர் கேட்கிறார், உன்னுடைய பெயர் என்னவென்று. முஹம்மத். அதை சுருக்கமாக வேறொரு வார்த்தையில் வைத்திருக்கிறார். அவர் கேட்டார், நீ முஹம்மத் தானே, ஏன் இந்த பெயரை வைத்திருக்கிறாய் என்று. அழகிற்காக என்று சொல்கிறார். அழகிற்காக அல்ல, இன்று பலர் சொல்வதைப் போல்தான் தங்களை முஸ்லிம்களாக அவர்கள் வெளிப்படுத்த விரும்பவில்லை. தங்களுடைய பெயர்களை கூறி நான் முஸ்லிம் என்ற நிலையை அவர்கள் சொல்வதற்கு பயம். எங்கே என்னை பின்னுக்கு தள்ளி விடுவார்களோ, என்னை ஒரு மதவாதி என்று அடையாளம் காட்டி விடுவார்களோ என்று அவர் இன்று பலர் வெட்கப்படுவதைப் போல வெட்கப்படுகிறார். அல்லாஹ் அதிலிருந்து எம்மை பாதுகாப்பானாக. அந்த இன்டர்வியூ எடுப்பவர் கேட்டார், இன்று வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய நேரம், இன்டர்வியூக்கு வந்திருக்கிறாயே என்று. நீங்க ஃப்ரைடே பிரேயருக்கெல்லாம் போக மாட்டீங்களான்னு சொல்லி. அவர் சொன்னார், நான் போயிட்டேன்னா இந்த வேலை கிடைக்காது எனக்கு, அதனால அதை விட்டுட்டு வந்தேன். பரவாயில்ல, பார்த்துக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ரொம்ப கம்பல்சரிலாம் இல்லை அப்படின்னு சொல்றார். எல்லாவற்றிற்கும் கேட்கக்கூடிய மற்ற கேள்விகளுக்கு சரியான முறையில் அவர் பதில் சொல்லி விடுகிறார். இன்டர்வியூ முடிந்து வீட்டுக்கு சென்று விடுகிறார். அதில் அந்த வேலைக்காக நான் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக காத்திருக்கிறார். 2-3 நாட்கள் கழிகிறது. அவருக்கு போன் வரல. அந்த நிறுவனத்திற்கு கால் செய்து கேட்கிறார், இப்படி இன்டர்வியூக்கு வந்தேன், என்னால் முடிந்தவரை தெளிவான பதில்களை சொன்னேன், நான் ஏன் எடுக்கப்படலை? அங்கே எடுத்தவங்க சொன்னாங்க, எங்களுக்கு தெரியல, இன்டர்வியூ எடுத்தவங்களுக்கு தான் தெரியும், ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க உங்களன்னு சொல்லி. உடனடியாக அவரிடத்திலே போன் பரிமாறப்படுகிறது. அவரிடத்திலே கேட்டார், ஏன் என்னை நீங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை என்று. அவர் சொன்னார், அந்த வார்த்தை அழகானது, நீ ஏற்று வாழக்கூடிய வாழ்வு முறைக்கு, அந்த மார்க்கத்திற்கே நீ நேர்மையாக நடக்காத போது உன்னை நிறுவனத்தில் எடுத்தால் எப்படி நேர்மையாக இருப்பாய்? உன்னை நீ முஸ்லிமாக வெளிப்படுத்துவதற்கு, நீ பின்பற்றக்கூடிய தீனுக்கே நீதியானவனாக நீ இல்லாத போது ஒரு காசுக்காக நீ வரக்கூடிய நிறுவனத்திற்கு நீ எப்படி நீதியாக இருப்பாய் என்று கேட்டார். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்விடத்தில் இருப்பதை ஒருபோதும் அவன் அனுமதிக்காததை கொண்டு பெற்றுவிட முடியாது. கண்ணியம் என்பது அல்லாஹ்வுடைய தீனில்
யார் ஒருவர் கண்ணியத்தை மற்ற வழிகளில் தேடுவாரோ அது அவருக்கு இழிவைத்தான் கொடுக்கும், எதையும் கொடுத்து விடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹதீஸ், அல்லாஹு அக்பர், என்ன ஹதீஸ் பாருங்கள், மன் கானத்தில் ஆகிரத்து ஹம்மஹு, யாருடைய நோக்கம் மறுமையோ, ஜஅலல்லாஹு கினாஹு ஃபீ கல்பிஹி, அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் செல்வமுள்ள உள்ளமாக மாற்றுவான். ஆம், ரிஸ்க் என்பது கோடிகளை கொடுப்பதல்ல, ரிஸ்க் என்பது அல்லாஹ் கொடுத்ததில் அல்லாஹ் அருள் செய்வது. புரிந்து கொள்ளுங்கள். 1000 ரூபாயை, கோடி ரூபாயை அல்லாஹ் கொடுப்பதல்ல ரிஸ்க். அது எல்லோருக்கும் அல்லாஹ் கொடுப்பான். முயற்சி செய்தால் அல்லாஹ் கொடுப்பான். யார் முயற்சி செய்தாலும் அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் அந்த கோடியில், அந்த 1000-ல் அந்த 1 ரூபாயையும் அல்லாஹ் உனக்கு பலனளிக்கக்கூடிய செல்வமாக மாற்ற வேண்டும் என்றால் அல்லாஹ் அதில் பரக்கத் செய்ய வேண்டும், அல்லாஹ் அதில் அருள் செய்ய வேண்டும். செய்தால் அந்த 10 ரூபாயை வைத்திருந்தாலும் நீ உன்னை செல்வந்தவனாக உணர்வாய். கோடியை வைத்திருந்தாலும் அல்லாஹ் அதில் அருள் செய்யவில்லை என்றால் இன்னும் எதை சம்பாதிக்கலாம் என்று ஓடிக்கொண்டே இருப்பாய் மறுமை வரை, மரணம் வரை. மரணம் வந்தால் அவள்தான் கபரில் விழுந்து விடுவாய். உள்ளத்தால் செழிப்பாக்குவான். யாருக்கு இது கிடைக்கும்? மறுமையை நோக்கமாக கொண்டு உலகத்திலே வாழ்பவர்களுக்கு. அவர்களுடைய காரியங்களை எல்லாம் அல்லாஹ் ஒன்றிணைப்பான். அவன் விரும்பினாலும் விரும்பவில்லை என்றாலும் துன்யா அவனை நோக்கி ஓடி வரும். ஒமன் கானத்தித் துன்யா ஹம்மஹு, அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. எம்மை சொல்கிறார்கள், என்னை சொல்கிறார்கள், அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த துன்யா யாருக்கு நோக்கமோ, ஜஅலல்லாஹு ஃபக்ரஹு பைன ஐனைஹி, அல்லாஹ் நம்முடைய நிலையை சீர்படுத்தட்டும். அல்லாஹ் ஏழ்மையை அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் ஆக்கி விடுவான். இந்த ஏழ்மையை, செல்வம் இருந்தாலும் ஏழ்மையாக வாழ்வான். வஃபர்ரக அலைஹி ஷம்லஹு, காரியங்களை அல்லாஹ் விளக்கி விடுவான். வலம் யஅதிஹி மினத் துன்யா இல்லா மா குத்திர லஹு, அவனுக்கு அல்லாஹ் நாடியதை தான் இந்த உலகத்தில் அவன் அடைந்து கொள்வான். விதிக்கப்பட்டது தான் அடையுமே தவிர அவனுடைய ரிஸ்க் பரக்கத் செய்யப்படாது, அவனுடைய வாழ்வாதாரம் செழிப்பாக்கப்படாது. கோடிகளை வைத்திருந்தாலும் ஒரு நோயை கொடுத்தால் அந்த கோடிகள் மருத்துவமனைகள் கழிந்துவிடும். ஒரு 100 ரூபாயை கொடுத்திருந்தாலும் அல்லாஹ் அதில் நோய் இல்லாத வாழ்வை கொடுத்திருந்தால், அல்லாஹ் அக்பர், எது ரிஸ்க்? எந்த ரிஸ்கில் அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கிறான்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய அந்த நிலைப்பாட்டில், அல்லாஹுடைய அந்த நிலையில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்பவர்கள் வெற்றி அடைவார்கள். ஏழ்மை சிறந்தது. செல்வத்தில் அல்லாஹ்வை வரம்பு மீறுவதை விட ஏழ்மை சிறந்தது. அல்லாஹ் எம்மை செல்வந்தவனாக ஆக்குவனாக. உள்ளத்தால் கொடுத்ததில் நிம்மதி அடையக்கூடிய வாழ்வை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. அர்ரிஸ்க் அர்ராஸிக், புரிந்து கொள்ள வேண்டிய 3வது அடிப்படை, அல்லாஹ் இந்த 2 வாழ்வாதாரத்தையும், குறிப்பாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஈமானுடைய வாழ்வாதாரத்தையும், பொதுவாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாழ்வாதாரத்தையும், எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய அந்த பொதுவான வாழ்வாதாரத்தையும் முயற்சி செய்யாமல் அல்லாஹ் கொடுப்பதில்லை. ஹுவல்லதி ஜஅல லக்குமுல் அர்த ஸலூலன் ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா, இந்த பூமியை அல்லாஹ் விரிப்பாக வசதியாக ஆக்கியதன் காரணம் ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா, அதனுடைய மூலைகளில் பயணியுங்கள். வகுலூ மிர் ரிஸ்கிஹி, அந்த உழைப்பிற்கு பிறகு, அந்த பயணத்திற்கு பிறகு, அந்த தேடுதலுக்கு பிறகு அல்லாஹ் கொடுத்த ரிஸ்கில் இருந்து சாப்பிடுங்கள். வ இலைஹின் நுஷூர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் அன்னக்கும் தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி, அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை உறுதியாக நீங்கள் வைத்தால், பறவைகளுக்கு அல்லாஹ் எப்படி உணவளிப்பானோ அது போன்று அல்லாஹ் உங்களுக்கும் உணவளிப்பான். நம்பிக்கையை உறுதியாக வைத்தால் பறவைகளுக்கு உணவளிப்பவன் உங்களுக்கும் உணவளிப்பான். ஒரு உயிரினத்திற்கு உணவளிப்பவன் உங்களை மறக்க மாட்டான், உங்களுக்கும் உணவளிப்பான். ஆனால் பறவைக்கும் அல்லாஹ் எப்படி உணவளிக்கிறான்? அதனுடைய கூட்டில் அல்ல,
ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தக்து ஹிமாசன், அது காலை நேரத்தில் பறந்து செல்கிறது ரப்புடைய ரிஸ்கை தேடுவதற்காக. வதரூஹு பிதானன், இரவு நேரத்திலே மாலை நேரத்திலே கூட்டை வந்தடைகிறது வயிறு நிரம்ப. என்ன சொல்ல வருகிறார்கள்? அந்த நம்பிக்கையையும் பறவை எப்படி வைக்கிறது? சென்றால் தான் கிடைக்கும் என்பதற்காக சொல்கிறது. அல்லாஹ் ராஸிக் அர்-ரஸாக், வீட்டில் இருந்தாலே அல்லாஹ் எனக்கு உணவு கொடுக்கணும்லாம் கிடைக்காது. அர்-ராஸிக் அர்-ரஸாக் எப்போது? நீங்கள் தேடி சென்றால் அல்லாஹ் கொடுப்பான். யார் முயற்சி செய்தாலும் அல்லாஹ் கொடுப்பான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொதுவான ரிஸ்கை, அதுபோல்தான் மறுமையின் ரிஸ்கையும் ஈமானின் ரிஸ்கையும் அல்லாஹ் கொடுப்பான். யார் அதில் முயற்சி செய்கிறாரோ, யார் அதன் தேடலில் இருக்கிறாரோ. ஹுப்புல்லாஹ், அல்லாஹுடைய நேசம், அல்லாஹுடைய நேசத்திற்காக வாழ்பவர்களுக்கு கிடைக்கும். ஹுப்புன் நபி, நபியுடைய நேசம், நபியை பற்றி பேசுவது, நபியை பற்றி எழுதுவது, நபியுடைய வாழ்வை நம்முடைய வாழ்வாக மாற்றுவதற்கு முயற்சிப்பவர்களுக்கு கிடைக்கும். இபாதத்தின் நேசம், ஹுப்புல் இபாதத், அந்த ஹலாவத், இபாதத்தின் இன்பம், அதில் முயற்சி செய்பவர்களுக்கு கிடைக்கும். தொழுகையின் இன்பத்தை, தொழுகையின் நேரத்தை கணக்கிட்டு தொழுபவர்களை தவிர மற்றவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. நிஃபாக் உள்ளவர்கள் தொழுகையை பொடுபோக்காக தொழுவார்கள். ஏன்? அவர்களுக்கு அந்த ரிஸ்க் அளிக்கப்படவில்லை. யாருக்கு அந்த ரிஸ்கை அல்லாஹ் வழங்குகிறானோ, ஈமானுடைய ரிஸ்கை, அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான். பாவத்தில் ஒருபோதும் அல்லாஹ் அவர்களை பார்ப்பதை விரும்ப மாட்டான். وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. அல்லாஹ் அஞ்சுபவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலே வரக்கூடிய சிரமங்களை அல்லாஹ் நீக்குவான். وَيَرْزُقُهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. இன்னாத புறத்திலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவான். யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். அத்தவக்குலு அலல்லாஹ், அல் வக்கீலின் மீது நம்பிக்கை. அத்தவக்குல் என்றால் என்ன பார்த்தோம்? சிதுகு இஅ்திமாதுல் கல்பி அலல்லாஹி பிஅக்தி பில் அஸ்பாப். காரியங்களை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்திருத்தல் தான் நம்பிக்கை. காரியங்களை எடுத்துக்கொள்ளாமல் அல்லாஹ் எனக்கு வாழ்வாதாரத்தை கொடுப்பான் என்று நம்பிக்கை வைப்பது வீண். உழைத்தால் அல்லாஹ் கூலி கொடுப்பான், உழைத்தால் அல்லாஹ் செல்வத்தை கொடுப்பான். உழைக்காமல் வீட்டிலே அமர்ந்திருந்தால் அல்லாஹ் எதை கொடுப்பான்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை ஜும்ஆவுடைய நேரத்திற்கு பிறகு பள்ளிக்கு வருகிறார்கள். யமன் தேசத்தவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். மன் அன்தும்? சொன்னார்கள், நஹ்னுல் முத்தவக்கிலூன், நாங்கள் அல்லாஹ்வையே சார்ந்திருப்பவர்கள். சொன்னார்கள், நீங்கள் முத்தவக்கிலூன் அல்ல. யார் முத்தவக்கில்? இந்த பூமியில் விதையை போட்டு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பான். விதையை போடுவான், முயற்சி செய்வான், அதன் மேல் அல்லாஹ்வின் மேல் நம்பிக்கை வைப்பான். பள்ளிவாசலிலேயே அமர்ந்திருந்து அல்லாஹ் எனக்கு உணவளிக்க வேண்டும் என்றால் எப்படி கொடுப்பான் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஈமானுடைய ரிஸ்கை அல்லாஹ் நாடியவர்களுக்கு வழங்குவான். அதற்காக உழைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வழங்குவான். பொதுவான ரிஸ்கையும் முஸ்லிம், காஃபிர், முஃமின், அல் ஃபாஜிர் என்று வேற்றுமை இல்லாமல் யார் முயற்சி செய்தாலும் அல்லாஹ் வழங்குவான். ஏன்? அவன் ரப்புல் ஆலமீன், எல்லோருக்கும் பொதுவான இறைவனவன். முஸ்லிம்களுக்கு மட்டும் உரித்தானவன் அல்ல அவன், முஃமின்களுக்கு மட்டும் உரித்தானவன் அல்ல, எல்லோருக்கும் பொதுவான ரப். அவன் எல்லோருக்கும் அர்-ராஸிக், எல்லோருக்கும் அவன் அர்-ரஸாக். முயற்சி செய்தால் யாருக்கு வேண்டுமானாலும் அல்லாஹ் வழங்குவான். ஆனால் குறிப்பான ரிஸ்க், ஈமானுடைய ரிஸ்க், உள்ளத்தில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த ஹலாவத்துடைய ரிஸ்க் அல்லாஹ் நாடியவர்களுக்கு வழங்குவான். ஹாத்திம் அஸ்ஸம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, யா ஹாத்திம், நம்பிக்கையில் உறுதியாவது எப்படி? வாழ்வை நிம்மதியாக கழிக்கின்றீர்களே எப்படி? சொன்னார்கள், 4 காரணங்கள் அதில் இருக்கிறது. அலிம்து பி அன்ன ரிஸ்கி லா யஅஹுதுஹு கைரி. எனக்கு கொடுக்கப்பட்ட ரிஸ்கை யாரும் எடுத்துவிட முடியாது. என்னுடைய ரிஸ்க் எனக்கு தான் வந்து சேரும், யாரும் அதை அபகரித்து விட முடியாது என்று எண்ணுகிறேன். என் உள்ளம் நிம்மதி அடைகிறது.
என் செயலை என்னை தவிர யாரும் செய்ய முடியாது என்று எண்ணுகிறேன். அதனால் என்னுடைய செயல்பாடுகளை நான் செய்கிறேன் அல்லாஹ்விற்காக. என்னை அல்லாஹ் எல்லா நேரத்திலும் கண்காணிக்கிறான் என்பதை அறிந்திருக்கிறேன். அதனால் அவன் என்னை பார்க்கும் போது பாவம் செய்வதிலிருந்து வெட்கமடைகிறேன். என் மரணம் என்னை எதிர்நோக்கி இருக்கிறது என்பதை அறிகிறேன். அதனால் அதற்கான தயாரிப்பை செய்கிறேன் என்று. அல்லாஹ் அல்லாஹுடைய கஜானா விசாலமானது, அல்லாஹுடைய ரிஸ்க் விசாலமானது. சுப்ஹானல்லாஹ். இப்னு சம்மாக் ஹாரூன் அர்-ரஷீத் அப்பாசியாவுடைய ஹலீஃபாவில் மிக மேன்மையானவர், உயர்ந்தவர், செல்வந்தர். அவர்களிடத்தில் ஒரு முறை வந்தார்கள் இப்னு சம்மாக். தாகம் ஏற்படுகிறது ஹாரூன் ரஷீத் அவர்களுக்கு. இப்னு சம்மாக் ஒரு தண்ணீரை கொடுக்கிறார். பாதி இருக்கிறது அதில். உங்களுக்கு தாகிக்கிறது, எதுவும் இல்லை, இந்த தண்ணீர் தான் இருக்கிறது. இதை நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் எனக்கு எதை கொடுப்பீர்கள் நீங்கள்? ஹாரூன் ரஷீத் சொன்னார்கள், என் ஆட்சியில் பாதியை உனக்கு கொடுக்கிறேன் என்று. அந்த தண்ணீர் எனக்கு வேண்டும் என்பதற்காக கொடுத்தார்கள். குடியுங்கள் மன்னரே. சிறிது நேரத்திற்கு பிறகு கேட்டார்கள், நீங்கள் வயிற்றிலே குடித்த அந்த தண்ணீர் வெளியேற சிரமப்படுகிறது, அது வெளியேறக்கூடிய மருந்தின் இடத்தில் தான் இருக்கிறது என்றால் அதற்காக எதை கொடுப்பீர்கள் என்று கேட்டார்கள். நான் கொடுக்கக்கூடிய தண்ணீரை கொடுத்தால் அது வெளியேறிவிடும், அந்த மருந்தை கொடுத்தால் வெளியேறிவிடும். இந்த மருந்துக்கு விலை என்ன உங்களிடத்தில்? குடிப்பது, குடித்ததற்கு பிறகு வெளியேறுவது. சொன்னார்கள், இன்னும் இருக்கக்கூடிய என் பாதி ஆட்சியை உனக்கு கொடுத்து விடுகிறேன். இப்னு சம்மாக் சொன்னார்கள், உன் ஆட்சி வேறானது என்று நினைத்தேன், ஆனால் இந்த ஒரு டம்ளர் தண்ணீர் அளவிற்கு கூட உன் ஆட்சி நிகராகாது என்று சொன்னவுடன் ஹாரூன் ரஷீத் அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் அக்பர். எது ஆட்சி? அல்லாஹ் கொடுக்கின்ற ரிஸ்கை பொருந்தி வாழ்வதுதான் மேன்மையான ஆட்சி. அதுதான் மேன்மையான செல்வம், அதுதான் உயர்வான செல்வம். ராஸிக் அர்-ரஸாக், அவனிடத்தில் இருப்பதை, அந்த ரிஸ்கை ஹராமை கொண்டு ஒருபோதும் அடைந்துவிட முடியாது. செல்வத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக இன்று பலர் வட்டியில் மூழ்குகிறார்கள். யா அஹி, அல்லாஹ் நாடியதை தவிர எதையும் நீ பெற்றுக்கொள்ள முடியாது. அதை ஹலாலில் தேடு, ஹராமில் தேடி உன் வயிற்றை நெருப்பாக மாற்றிவிடாதே. உலகத்தில் அல்லாஹ் தடுத்த முறையில் வியாபாரம் செய்கிறார்கள் பலர். இல்ல மாஷா அல்லாஹ், அவர்களுக்கு தெரியும் அது ஹலாலா ஹராமா என்று. எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரியும் அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய முறை எதிலிருந்து வருகிறது என்று. யா அஹி, ஹராமில் தேடி விடாதே அல்லாஹ்வுடைய ரிஸ்கை. அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த பரக்கத்தை, அந்த நிறைவை ஹலாலை தவிர எதிலும் அடைந்து விட முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளில் இன்று நாம் பார்த்தது அர்-ரஸாக், அர்-ராஸிக். எமக்கு வாழ்வாதாரத்தை அளிப்பவன் அவன்தான். அந்த வாழ்வாதாரத்தை அவன் முடிவு செய்திருக்கிறான். முடிவு செய்திருந்தாலும் அதை தேடினால் தான் அல்லாஹ் கொடுப்பான். ஹலாலில் தேடியவர்கள் அல்லாஹ்வுடைய ரிஸ்கை அடைந்து கொள்வார்கள், ஹராமில் தேடியவர்களும் ரிஸ்கை அடைவார்கள். ஆனால் மேன்மையாக வாழ்பவர்கள், இந்த உலகத்திலே நிம்மதியோடு வாழ்பவர்கள் ஹலாலில் தேடியவர்கள் மட்டுமே. அல்லாஹ் அர்-ராஸிக், அல்லாஹ் அர்-ரஸாக். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தன்மையை உள்ளத்திலே ஏந்தி, அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து, அல்லாஹ் எமக்கு வழங்கிய ரிஸ்கிலிருந்து பிறருக்கும் பகிர்ந்து வாழக்கூடிய வாழ்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்துவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த உரையை செவிமடுக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்தால் அல்லாஹ் இதில் எம்மை சீர்படுத்துவானாக. அல்லாஹ் எம்மை மேம்படுத்துவானாக. அல்லாஹ் எமக்கு கண்ணியத்தை அளிப்பானாக. நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக.